எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆஷிபா. நான் சவுடு படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் கதாநாயகனா திரு பகவதி பாலா சார் அவங்க நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வில்லனா திரு கண்ணன் லக்ஷ்மணன் அவங்க நடிச்சிருக்காங்க. வில்லியா சோபிகா நடிச்சிருக்காங்க. இந்த படம் 18/4/2025 அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். மீன்ஸ் நம்ம பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுது. ஒரு கிராமத்தில் ஒரு 15-16 பொண்ணுங்க காணாமல் போயிடுறாங்க. அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்படின்றத சொல்கிறது தான் இந்த சவுடு திரைப்படம். ஆனால் கதாபாத்திரத்தில் தான் நான் நடிச்சிருக்கேன். அப்படின்னா வீட்டில் ஒரு அப்பா, குடிகார அப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவங்க லைஃப் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த படத்தில் எனக்கு அமைச்சிருக்கு. இந்த படத்தில் கதாநாயகனா திரு பகவதி பாலா அவங்க நடிச்சிருக்காங்க. சார் நடிப்பில் மட்டும் இல்லை, கேமரா ஒர்க்கிங் ஆகட்டும், இயக்குனர் ஆகட்டும், எல்லாருக்குமே பகவதி பாலான்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சார் கூட தான் நான் பேராக நடிச்சிருக்கேன். அவர் நல்ல நடிப்பில் போலீஸ் ரோல் பகவதி பாலா சார் பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. இந்த படத்தில் ஒரு டியட் சாங் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக ரொமான்ஸ் சாங். அந்த மாதிரி மீன்ஸ் இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ முதலிரவுக்கு போகும்போது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமோ அந்த சிச்சுவேஷனில் ஒரு சாங் எனக்கும் சாருக்கும் இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். நான் சவுடு படத்தில் தயாரிப்பாளர், வில்லன். படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த படம் ஒரு குடும்ப கதாபாத்திரத்தை, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. வில்லனுக்கும் சரி, ஹீரோவுக்கும் சரி, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதை அம்சம் எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற ஒரு கதை அம்சமாக இருக்கும். மக்கள் விரும்புகிற மாதிரியான கதை அம்சம் கொண்ட படம் இது. அதனால தான் இதை இவ்வளோ தைரியமாக தயார் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். படம் ரிலீஸிங்க்கு வந்துருச்சு. 18th ஏப்ரல் தியேட்டருக்கு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தோட டைரக்ஷன் டாக்டர் ஜெயந்தன் சார் அவர் தான் பண்ணியிருக்காரு. எங்கள் ஹீரோ பகவதி பாலா, டாக்டர் பகவதி பாலா தான் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இது ஒரு க்ரைம் ஸ்டோரின்றதுனால அவருக்கு அவர் போலீஸ் கெட்டப்பில் நல்லாவே வந்திருக்காங்க. ஒரு ஹீரோவும் சரி, வில்லன் ஆக்டிங் சரி, இதில் ஒரு தனித்தன்மை இருக்குன்றது மக்கள்கிட்ட நம்ம பதிவு பண்ண விரும்புகிறேன். ஹீரோ பற்றி சொல்லணுன்னா அவர் கிட்டத்தட்ட 20 படத்துக்கு மேலே டைரக்ஷன் பண்ணவர். ஒரு 5 படத்துக்கு மேலே ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நல்ல டேலண்ட் பர்சன் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படமும். இந்த சவுடு படம் கதை அம்சம் கொண்டது. ஒரு ஃபேமிலியில் ஒரு தகப்பன் எவ்வளவு தூரத்துக்கு பிள்ளை மேலே அஃபெக்ஷன் வச்சுருக்கான்றதை காட்டுற படம் இது. நல்லவனாக இருந்தால் கூட பிள்ளைக்காக எதுவும் வேணுனாலும் செய்யலான்னு நினைக்கக்கூடிய ஒரு அப்பன் செய்கிற ஆக்ஷன் தான் இந்த படத்தோட கதை அம்சம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல் மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஸ்டோரி. எல்லோரும் நல்லபடியாக வரும்னு நம்பி எடுத்திருக்கோம். எல்லோரும் தியேட்டரில் பார்த்து எங்களை ப்ரொமோட் பண்ண முடியும். எங்களை ரொம்ப எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் இனிய வணக்கம். நான் ஜெயந்தன் அருணாச்சலம், இந்த சவுடு படத்தோட டைரக்டரு. இந்த சவுடு படத்தோட தயாரிப்பாளர் கண்ணன் லக்ஷ்மணன் அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இளம்பெண்கள் கிராமத்தில் தொலைஞ்சிடுறாங்க. அப்போ அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் அந்த பெண்கள் எப்படி காணா போயிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கிறது தான் இன்ஸ்பெக்டரோட வேலை. நல்லா சிறப்பாக படம் பண்ணியிருக்கோம். நல்லபடியாக வந்திருக்குது. இதில் கிளிமுக்கு ராமச்சந்திரன், வைகாசி ரவி, சாப்ளின் பாலு, மீசே ராதாகிருஷ்ணன், ஒரு சில பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க படத்தில். புது நடிகர்களை நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த படத்தில் ஹீரோவாக டைரக்டர் மிஸ்டர் பகவதி பாலா நடிச்சிருக்காரு. படத்தில் ஹீரோயினியாக ஆஷிபா நடிச்சிருக்காங்க. இரண்டாவது ஹீரோ கீர்த்தி விக்னேஷ் அவர் நடிச்சிருக்காரு. அவர் மற்றும் நிறைய புதுமுக நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. வில்லனாக பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் லக்ஷ்மணன் சார் தயாரிப்பாளர் வில்லனாக நடிச்சிருக்கிற படத்தில் மிக சிறப்பாக வந்திருக்கு படம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக காட்சிகளை செயல்படுத்தியிருக்கோம்.
படம் உட்காந்தோம்னா எவ்வளோ ஸ்பீடாக போகணும் நமக்கு தெரியும், அவ்வளோ ஸ்பீடாக படம் முடிஞ்சிடும். படத்தில் வந்து 4 சாங் வச்சுருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் நம்ம ஜான் பீட்டர் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்குமே நல்லா ஹிட்டு பண்ணியிருக்காரு, பிரமாண்டமாக பண்ணியிருக்கோம். படம் வந்து 18/4/2025 நம்ம தமிழகம் முழுவதும் திரையில் வெளியிடுறோம். இதில் எல்லாரும் மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். வணக்கம் நண்பர்களே, இன்று வந்து சவுடு படம் வந்து அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கான பேட்டி தான் இன்றைக்கி எல்லாருமே வந்துருக்காங்க. இந்த படம் வந்து 18/4/2025 ஆண்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து ஜெயந்தன் அருணாச்சலம் அவர் தான் இயக்கியிருக்காரு. கண்ணன் லக்ஷ்மண் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. நான் வந்து அதில் ஹீரோ பண்ணியிருக்கிறேன். வைகாஸ் ரவி, சித்திரகுப்தன், ஷாப்பி பாலோ, இப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்க. ஸோ புதுமுகங்களுக்கு நிறையா வந்து ஜெயந்தன் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. புதுமுகங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுமுகமாக தெரியாது, அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சுருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அனுபவசாலியான நடிகர் மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து பல கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஏரியாவில் எடுத்தாங்க. ஸோ ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் படங்கள் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். சவுடு அப்படின்னா பொதுவாகவே எல்லா ஊரில் என்னடா சவுடு மாதிரி இருக்கிற அப்படிம்பாங்க. சவுடுனா இதுக்கு உதவாதுன்னு அர்த்தம். அது மணலில் சொல்லுவாங்க, ஏய் சவுடு மண்ணுற இதில் வந்து விவசாயம் பண்ண முடியாடா, அதேண்டா சவுடு மணல் இடத்த வாங்கினா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த சவுடு மணலையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான கதை தான் இந்த படம். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு அப்பா வந்து தன் பிள்ளை மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அந்த பாசத்தில் கண்மூடி தராமல் வந்து தப்பு பண்ணால் என்ன தண்டனை கிடைக்கிறது அந்த படம். ஒரு அப்பா பையனுக்குள்ள பாசம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, கதையும் பிரமாதமாக எழுதியிருக்காரு. ஸோ நான் வந்து இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஹீரோவாக பண்ணியிருக்கிறேன். நான் நிறைய படம் டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா வெளி இயக்குனரில் இவர் ஜெயந்தன் அருணாச்சலம் படத்தில் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட பேசப்படும். வழக்கமாக வந்து இந்த படம் ஆடியோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆடியோ ஃபங்க்ஷன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த எல்லோரும் தேட்டர் வந்து படம் பார்க்கணும், படம் பார்த்து ஆதரவு கொடுங்க. இதேபோல் புதிய இயக்குநர்களுக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவங்க மூலம் நிறைய படங்கள் உருவாகும். அது மூலம் நிறைய ஹீரோஸ், நிறைய புது டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சினிமாவே கனவாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இது மூலம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஐம் ஏசி ஜான் பீட்டர். இப்போ நம்ம சவுடு திரைப்படம் வந்து அக்ஷயா மூவிஸ் ரொம்ப பெருமையோடு வழங்குது. தயாரிப்பாளர் ஸ்ரீ கண்ணன் லக்ஷ்மணன் அவர்கள் அற்புதமாக அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் அவர்கள் ஜெயந்தன் அருணாச்சலம் ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது. கண்டென்ட் ரொம்ப அருமையான கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்மாக இருக்குது இது. இந்த படத்தில் ஒரு 4 பாடல்கள் ரொம்ப முத்தான பாடல்களாக வந்திருக்குது. நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல டூயட் சாங்கும் இருக்குது. அதாவது திருட்டு பூனை ஓம் பக்கம் வருது அப்படின்ற ஒரு சாங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியா பார்க்குறா அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, ஒரு டூயட் சாங் இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் சாங் ஒன்று இருக்குது, வீராதி வீரன் வரான். அப்புறம் ஒரு ஐட்டம் சாங் இருக்குது, போதை ஏத்து அப்படி ஒரு சாங் இருக்குது. எல்லாமே ரொம்ப குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை ரொம்ப கண்டுகளிக்கலாம். நல்ல கதை, நல்ல திரைக்கதை. இதில் நிறைய கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க, பிரபல நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எங்கள் கூடலாம் இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பணியாற்றிருக்கிறாங்க, ரொம்ப நடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. படத்தோட கதை, அதோடைய கிளைமேக்ஸு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வகையில் இருக்கும். எல்லோரும் இந்த படத்தில் இசையமைச்சிருக்க ரீரெக்கார்டிங் கூட ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக ரசித்து பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பகவதி பாலா சார் வந்து ரொம்ப லீட் ரோல் பண்ணியிருக்காங்க ஹீரோவாக. அண்ட் ஆஷிபா ரொம்ப சூப்பராக 2 பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. கண்ணன் சாரும் வந்து ஒரு சிறப்பான அற்புதமான கேரக்டராக பண்ணியிருக்காங்க, வில்லனாக. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் பண்ணும்போதே எங்களுக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படமாக இது இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்துக்கு நான் இசையமைத்தது. ஆனந்து, லைலா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில்.
அடுத்தது ஜார்ஜ் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறோம். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. இந்த படம் வந்து வெற்றிகரமாக உங்களை எல்லாரும் ரொம்ப மகிழும்படியான ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த கதையம்சம்லாம் இருக்குது. அதுலேயும் இப்போது வருகிற ஏப்ரல் 18, 2025, அதாவது 18/4/2025 உலகெங்கும் திரையரங்கில் நீங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு கண்டுகளிக்கலாம். அந்த படத்தை ரொம்ப காமெடி அண்டு சீரியஸ்னஸ் எல்லாமே இருக்குது. ஒரு கதைக்கு உண்டான எல்லா விஷயங்களும் சிறப்பம்சங்களும் சிறந்த முறையில் இயக்குனர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லா இதில் உழைச்சிருக்கிறோம். உங்களுடைய அன்பான பணிவான உங்களுடைய பாராட்டுகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. இதுவரை உங்களோடு உங்கள் முன்பாக பேசிக்கொண்டு இருக்கிற எனக்கு இந்த தருணம் ரொம்ப சிறப்பான தருணமாக நான் உணர்கிறேன். உங்கள் அன்புடன் ஏசி ஜான் பீட்டர் இசையமைப்பாளர். தேங்க்யூ. பாய். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜார்ஜ். ஆனால் படத்தில் என் பேர் ரூபன் ராஜ். நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர். இதில் வந்து ஜெயந்தன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பகவதி பாலா சார் ஹீரோ பண்ணியிருக்காரு. கண்ணன் இதில் வில்லனாகவும் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய நியூ ஃபேஸ்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஆதரவு. எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் 7 ஸ்டார் அருண். இந்த படத்தில் எனக்கு சவுடு படத்தில் எப்படி வாய்ப்பு கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, பகவதி பாலா சார் கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன் கேமராமேனில். ஸோ அதில் வந்து நம்ம சார் வந்து பார்த்து நீ எனக்கு ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணணும்னு சொன்னார். சரி சார் பண்ணலாம் சார் அப்படின்னேன். ஸோ சாப்ளின் பாலு சார் கூட நான் ஒரு காமெடி ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன காமெடி, அது இங்கிலீஷில் வரும் ஒரு காமெடி. ஸோ அந்த காமெடி பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர், ஸோ எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன். வணக்கம். என் பேர் மீச ராதாகிருஷ்ணன். இந்த படத்தில் அறிமுகப்படுத்தி விட்டது பகவதி பாலா என் நண்பர். டைரக்டர் வந்து ஜெயந்தன் சார். தயாரிப்பு வந்து கண்ணனுக்கும் ராஜனும் நன்றி. இது நண்பர்கள் தான். ஒளிப்பதிவாளருக்கும் நன்றி. நான் இந்த படத்தை வச்சுட்டு வேஷம் பண்ணியிருக்கேன். இந்த படம் நல்லா வரணும்னு எனக்கு ஆசீர்வாதம். நல்லபடி வரும். மக்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். 2 மணி நேரம் அமைதியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் லைலா. இந்த கதாபாத்திரத்தில் வந்து என்னுடைய பேர் வந்து ரம்பா. இந்த சவுடு படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஜெயந்தன் அவர்களுக்கு எனக்கும் பாலா சார் அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து படத்துக்குள்ளே ஒரு படம், அந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கதாநாயகமாக பண்ணியிருக்கேன் நான். இதான் உங்களோட ஃபஸ்ட்டு படமா? ஃபஸ்ட்டு படம், என்னோடய ஃபஸ்ட்டு படம். உங்களுக்கு பேரா யார் நடிச்சிருக்காங்க? இதில் பேரானா இல்லை, இதில் முக்கியமான ஒரு கதை. அது தனியாக தான் நடிக்க முடியும், பேரா இல்லை அது. அதாவது எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் லைலா. இந்த கதாபாத்திரத்தில் வந்து என்னுடைய பேர் வந்து ரம்பா. இந்த சவுடு படத்தில் வந்து படத்துக்குள்ளே ஒரு படம் முக்கியம் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்கேன். எல்லாரும் குடும்பத்தோடு பாருங்கள். என் பேர் நான் வந்து சவுடு படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். இந்த சவுடு படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த ஜெயந்தன் சாருக்கும் கண்ணன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு க்ரைம் படமாக எடுத்திருக்கோம். ஃபுல்லாக வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெண்களை பற்றி தான் ஃபுல்லாக கான்செப்ட்டு. அப்புறம் இந்த சவுடு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரைம் படம் தான், பெண்களை பற்றி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் படத்தை போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த டீமுக்கு எல்லாேருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்கா இல்லை நீங்கள் சொல்கிற முக்கியத்துவம் தான் இருக்குது இந்த படம் வெற்றி அடைய. உங்களை இனிய மாலை வணக்கம். என் பேர் சரவணகுமார். இந்த சவுடு படத்தில் நடிச்சிருக்கேன். வில்லன் கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து வர்ற 18/4/2025 நம்ம தமிழக திரைக்கு வெளிவருது. எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். நான் வக்கீல் வேஷத்தில் நடிச்சிருந்தாலும் சில காமெடிகளும் அதில் இருக்குது. என்ன சில டான்ஸ்களும் அதில் இருக்குது. என்ன படம் வந்து ரொம்ப நல்லா டாப்பாக இருக்குது. நாங்கள் ப்ரிவியூலாம் பார்த்தோம். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜெயந்தன் அருணாச்சலம். என்ன அதனோட ப்ரொடியூசர் வந்து கண்ணன் சார். ஹீரோவாக நம்ம பகவதி பாலா சார் நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்களோட வைகாசி ரவி, அப்புறம் கிளிமுக்கு ராமச்சந்திரன், மீசை ராதாகிருஷ்ணன் போன்ற பிரபல நடிகர்களும் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த திரு ஜெயந்தன் அருணாச்சலம் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த திரும்ப நான் சொல்லிக்கிறேன். எல்லோரும் திரையில் போய் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நல்ல படம். என்னுடைய பேர் பழனிவேல். சவுடு அப்படிங்கிற திரைப்படத்தில் இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்களால் நான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கேன். அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கண்ணன்.
அவங்க அந்த படத்தில் வில்லன் நடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அண்ணனா என்னை நடித்து கொடுத்துக்கிறாங்க. இந்த படத்தை எனக்கு கொடுத்த டயலாக்கை நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன். மேலும் மேலும் இதே மாதிரி வாய்ப்புகள் கொடுக்குமாறு இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுக்கிறேன்.